Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக தமிழக அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். இன்னைக்கு இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் என்னென்ன பிரதிவாதங்கள் வைக்கப்பட இருக்கு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். டாஸ்மாக் அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் தாக்கல் செய்த வழக்கு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள், அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவைக்கக்கூடிய மனுக்களை உடன் தமிழ்நாடு அரசு, அதாவது தங்களது மனுவையும் இணைக்க கோரிதான் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் அந்த மனுவினுடைய சாராம்சம் வேறாக இருக்கிறது, தமிழக அரசினுடைய கோரிக்கை வேறாக இருக்கிறது என தலைமை நீதிபதி தெரிவித்தார். அதற்கு புட்டுசாமி வழக்கில், அதாவது தனி மனித சுதந்திரம், அந்தரங்க உரிமை தொடர்பாக புட்டுசாமி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இதனை தொடர்ந்து தமிழக அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த மனுவை திரும்ப அதாவது தலைமை நீதி அமர்வை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் முதலில் முடிவு செய்யட்டும், அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என தலைமை நீதிபதி தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை எனவும் முதலில் உயர்நீதிமன்றம் முடிவு செய்த பின்னர் அதன் அடிப்படையில் தாங்கள் இந்த வழக்கை விசாரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மனுவை திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று தமிழக அரசினுடைய மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.